வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வடமாகாண சபையில் நிறைவேற்றப்பட்ட இனப்படுகொலை தொடர்பான பிரேரணையை இலங்கை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். போலி ஆவணம் தயாரித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் திஸ்ஸா அத்தநாயக்க பிணையில் விடுதலை. வவுனியா நகர சபை ஊழியர்கள் வவுனியா போலீசாரை கண்டித்து கால வரையறையற்ற பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் இனப்படுகொலை நடைபெற்றதாக தெரிவித்து வடமாகாண சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. இறுதிக்கட்ட போரின் போது ஏராளமான தமிழர்கள் பாதுகாப்பு படையினரால் காப்பாற்றப்பட்டார்கள் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ராஜித சேனாரத்ன கூறியுள்ளார். போர் இடம்பெற்ற காலப்பகுதியில் சிலர் அட்டூழியங்களை செய்திருந்தாலும் அவற்றை இனப்படுகொலை என கூற முடியாது என அமைச்சர் கூறினார். நேற்று வடமாகாண சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதை போன்றே இலங்கையில் இனப்படுகொலை நடைபெற்றது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரத்ன நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். வடக்கு மாகாண சபையில் நிறைவேற்றப்பட்ட இனப்படுகொலை தொடர்பிலான பிரேரணையை அரசாங்கம் முழுமையாக நிராகரிக்கின்றது. இனப்படுகொலை நடந்துள்ளதாக இதுவரை அவர்கள் எங்களுக்கு அறிவிக்கவில்லை. 6 வருடங்களின் பின்னர் இனப்படுகொலை தொடர்பில் பேசுகின்றார்கள். இதற்கு முன்னர் அந்த பிரேரணையை கொண்டு வந்த போது மாகாண சபை அன்று அதை நிராகரித்தது. தற்போதுள்ள முதலமைச்சரே அந்த வார்த்தையை அதிலிருந்து நீக்கினார். அன்று நீக்கப்பட்ட அதே வார்த்தை இன்று மீண்டும் வருவது எவ்வாறு என்று தெரியவில்லை. மற்றைய விடயம் இனப்படுகொலை இடம்பெறவில்லை. இறுதிக்கட்ட யுத்தத்தின் பொழுது LTTE அமைப்பினரை அப்பகுதி தமிழ் மக்களை மனித கொலைகளுக்கு பயன்படுத்தினர். அவ்வாறு மனித படுகொலைகள் இடம்பெற்றமையினாலேயே அதிக உயிரிழப்புகள் இடம்பெற்றன. அரசாங்கம் அதற்கு பொறுப்பல்ல. நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளது. அவ்வாறான பிரேரணை நிறைவேற்றப்பட்டமையானது வருத்தத்துக்குரிய விடயமாகும். Pathetic to see that there are this type of resolutions passed by the other provincial bodies. போலி ஆவணம் தயாரித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸா அத்தநாயக்கவை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிணையில் விடுவித்துள்ளது. திஸ்ஸா அத்தநாயக்கவிற்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பிணை வழங்காதிருப்பதற்கு போதுமான அளவு ஆதாரங்களை போலீசார் சமர்ப்பிக்க தவறியுள்ளதாக நீதவான் திரு கமகே தெரிவித்துள்ளார். இதற்கமைய தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் பாராளுமன்ற உறுப்பினரை விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது தொடர்பான வழக்கு விசாரணை மார்ச் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனவை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் கிஹான் பிலப்பிட்டி என்று உத்தரவிட்டுள்ளார். இதற்கமைய 1.5 லட்சம் ரூபாய் சரீர பிணையிலும் 60 மில்லியன் ரூபாய் சரீர பிணையிலும் முன்னாள் பிரதி அமைச்சர் விடுவிக்கப்பட்டுள்ளார். சரண குணவர்தனவிற்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்துள்ள 3 வழக்குகளில் 107 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தன தேசிய லொத்தர் சபையின் தலைவராக பதவி வகித்த சந்தர்ப்பத்தில் 3 கோடியே 60 லட்சம் ரூபாவை மோசடி செய்ததாக தெரிவித்து இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. முன்னாள் பிரதி அமைச்சரின் கடவுச்சீட்டை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறும் கொழும்பு பிரதம நீதவான் உத்தரவிட்டுள்ளார். எதிர்வரும் 18ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறும் சரண குணவர்தனவிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா மேலதிக விசாரணைகளுக்காக இன்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் 6 மணித்தியால விசாரணைகளை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் விடுவிக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். கைது செய்யப்பட்டுள்ள போதைப்பொருள் கடத்தல்காரரான வெலே சுதா வழங்கிய வாக்குமூலம் தொடர்பிலேயே பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவிடம் விசாரணை நடத்தப்படுகின்றது. உடன் அமுலுக்கு வரும் வகையில் பிரதி போலீஸ் மா அதிபருக்கும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஒருவருக்கும் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. போலீஸ் தலைமையகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. போலீஸ் தலைமையகத்தின் ஊக்குவிப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபராக கடமையாற்றிய ஜயந்த விக்ரமசிங்க உடன் அமுலுக்கு வரும் வகையில் பிரதமர் பாதுகாப்பு பிரிவின் புதிய பிரதி போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலதிக பயங்கரவாத விசாரணை பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அசங்க கரவிட்ட பிரதமர் பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய மேன்முறையீட்டு நீதிபதி இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். மேல் நீதிமன்ற நீதிபதி ஹேமா குமுதினி விக்ரமசிங்க மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக இன்று முற்பகல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். இந்த நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. இதேபோல லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் புதிய பணிப்பாளர் நாயகமாக நியமிக்கப்பட்ட டில்ருக்ஷி டயஸ் விக்ரமசிங்க இன்று முற்பகல் ஜனாதிபதியிடம் நியமன கடிதத்தை பெற்றுக் கொண்டுள்ளார்.
பாடசாலையில் போதிய வசதிகள் இல்லாததால் திருகோணமலை கிண்ணியா முஜாஹிதா முஸ்லிம் வித்யாலய மாணவர்களால் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு கிண்ணியா பிரதான வீதியை மறித்து இன்று காலை இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தங்களின் பாடசாலைக்கு தேவையான பௌதீக வளங்களை ஏற்படுத்தி தருமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எங்களுடைய பாடசாலை ஆரம்பிச்சு எங்களுக்கு 50 வருடம் ஆகிட்டு. இந்த 50 வருடத்திலே எங்களுக்கு ஒரு நிலையான கட்டடம் இல்லை. இதுவரை எங்களுக்கு எந்த ஒரு நிலையான கட்டடமும் இல்லை. நாங்க வெயில் வந்த வெப்பம் காரணமா படிக்கலாம பேத்துரு, மழை வந்தாலும் ஒளி வகுப்பறைகள் ஒளி வெள்ளமா பேத்துரு. இப்போ அதனால எங்களுக்கு நிலையான கட்டடம் வேணும்னு நாங்க இப்போ 2வது ஆர்ப்பாட்டம் எடுத்திருக்கோம். எங்களுக்கு இப்போ நிலையான கட்டடம் வரக்காட்டி நாங்க இதை விட்டு விலக மாட்டோம். கிண்ணியா முஜாஹிதா முஸ்லிம் வித்யாலயத்தில் வளப்பற்றாக்குறை நிலவுவதாக மாணவர்களால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மாகாண கல்வி பணிப்பாளர் MTA நிசாமிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. மாணவர்களது கோரிக்கை நியாயமானது எனவும் அவர்களது கோரிக்கைகளுக்கு அமைய தேவையான நடவடிக்கைகளை விரைவில் மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த பாடசாலை மாணவர்களுடைய கோரிக்கை நியாயமானது. ஏனென்றால் அந்த பாடசாலையில் கட்டிடங்கள் மிக குறைவாக காணப்பட்டது என்பது எங்களுடைய ஏற்கனவே அவதானிக்கப்பட்ட விடயம். அதே நேரம் இருக்கின்ற கட்டிடங்களும் நல்ல நிலையில் இல்லை என்பதையும் நாங்கள் அவதானித்துள்ளோம். என்றாலும் எங்களுக்கு இந்த பாடசாலை கட்டடங்கள் அமைப்பு தொடர்பான நிதி குறைவாகவே கிடைக்கின்றது. என்றாலும் புதிய அரசு கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டினை அதிகரித்திருக்கின்றது. எனவே மேலதிக நிதியை நாங்கள் எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். என்றாலும் இந்த மாணவர்களுடைய தேவை நியாயமானது என்ற அடிப்படையிலே இந்த வருடம் எங்களுடைய ஒதுக்கீட்டின்படி கிடைக்கின்ற நிதியின் அடிப்படையிலும் இருக்கின்ற நிதியின் அடிப்படையிலும் நாங்கள் ஏதாவது அதற்கான ஏற்பாடுகளை செய்து இந்த வருடத்தில் அவருடைய தேவையை நிறைவு செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதாக தீர்மானித்திருக்கின்றோம். வவுனியா நகரசபை ஊழியர்கள் வவுனியா போலீசாரை கண்டித்து இன்று காலை முதல் கால வரையறையற்ற பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். தமது பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்திய ஒருவரை கைது செய்யாமைக்கும் மாறாக தமது ஊழியர்கள் கைது செய்யப்பட்டமைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 5 விடயங்களை முன்னிலைப்படுத்தி இடம்பெறும் இந்த பகிஷ்கரிப்பில் வவுனியா மாவட்ட பொது சுகாதார பரிசோதகர்கள், நகரசபையின் உத்தியோகத்தர்கள் மற்றும் சுகாதார பகுதியினர் பங்கேற்றுள்ளனர். நேற்று முன்தினம் வவுனியா நகரில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த தமது ஊழியர்களை தகாத வார்த்தைகளால் திட்டிய ஒருவரை போலீசில் ஒப்படைத்த போதிலும் எவ்வித விசாரணைகளுமின்றி அவர் விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் நகரசபையின் பொது சுகாதார பரிசோதகர், வருமான அறவீட்டு உத்தியோகத்தர் உள்ளிட்ட 6 பேர் மறுதினம் கைது செய்யப்பட்டு ஒரு நாள் தடுத்து வைக்கப்பட்ட பின்னரே பிணையில் விடுவிக்கப்பட்டதாக பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளவர்கள் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை வவுனியா நகரசபை ஊழியர்கள் மேற்கொண்டு வருகின்ற பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் தமக்கு பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பணி பகிஷ்கரிப்பு காரணமாக அமைந்துள்ள சம்பவம் தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்படுவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டது. பாதுகாப்பற்ற இன்றைய உலக சூழலில் குழந்தைகளை பாதுகாப்பதென்பது பெற்றோர்களுக்குள்ள பெரிய சவால். இந்த நவீன உலகத்தில் குழந்தைகளை பாதுகாப்பற்ற முறையில் பெற்றோர்கள் தவற விடுவது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம். வேலையில்லா கிணறுகள், கவனிப்பாரற்ற குழந்தைகள், கவனம் செலுத்தாத பெற்றோர்கள், இதுவே இன்றைய சூழலில் குழந்தைகளை பலி கொடுக்கின்றது. பெற்றோரின் கவனீனத்தினால் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 4 குழந்தைகள் உயிரிழந்துள்ளன. இவ்வாறு பாதுகாப்பற்ற வகையில் உயிரிழந்த குழந்தைகள் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஏற்கனவே தகவல் வெளியிட்டிருந்தது. அந்த வகையில் அண்மித்த சம்பவமாக புத்தளம் தழுவில பகுதியில் 4 வயது சிறுமி பாதுகாப்பற்ற கிணறு ஒன்றில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளது. உயிரிழந்த சிறுமியின் சடலம் பிரேத பரிசோதனை பின்னர் உறவர்களிடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் கடந்த 4ஆம் தேதி ஹொரணை அங்குருவாத்தோட்ட பகுதியிலும் இவ்வாறான ஒரு சம்பவம் பதிவாகியுள்ளது. அங்குருவாத்தோட்டை வேரவத்த பகுதியில் கடந்த 3ஆம் தேதி காணாமல் போன சிறுமி 4ஆம் தேதி கழுகங்கிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார்.
இதேவேளை கொழும்பு வெள்ளவத்தை தொடர்மாடி குடியிருப்பில் 22ஆம் மாடியிலிருந்து 4 வயது சிறுமி கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். பாதுகாப்பின்மையினாலும் பெற்றோர்களின் கவனினத்தினாலும் இந்த 4 வயது குழந்தை உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹன தெரிவிக்கின்றார். இலங்கையில் வரலாற்று சிறப்புமிக்க பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றாக போற்றப்படும் திருகோணமலை திருக்கோணேஸ்வரம் ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று நடைபெற்றது. இன்று காலை 8:30 முதல் முற்பகல் 10 மணி வரையான சுப முகூர்த்தத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இன்று அதிகாலை முதல் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க பெருந்திரளான பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் விழா இனிதே நடைபெற்றது. திருக்கோணேஸ்வரம் அருள்மிகு மாதுமையம்பாள் உடனுரை கோணேஸ்வர பெருமாள் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழா கிரியைகள் கடந்த 5ஆம் தேதி ஆரம்பமாகின. அதனைத் தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதி ஆரம்பமான எண்ணெய் காப்பு நிகழ்வு நேற்று வரை இடம்பெற்றது. அம்பாறை திருக்கோவில் தம்பிலுவில் கடலில் மூழ்கி காணாமல் போனவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தம்பிலுவில் கடலில் குறித்த இளைஞர் நேற்று மாலை நீரில் மூழ்கி காணாமல் போனதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் இன்று காலை 6:30 அளவில் சடலம் கரை ஒதுங்கியுள்ளது. தன் நண்பர்களுடன் நீராட சென்ற போதே இந்த இளைஞர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். திருக்கோவில் தம்பிலுவில் கொடிநீளம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் கூறினர். சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக புத்துவில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை திருக்கோவில் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.